வெல்கம் டு அத்திமா குக்கிங் சேனல். நல்லா சிக்கனில் மசாலா நல்லா ஊறி நல்லா ட்ரையாக ரெஸ்டாரண்ட்டில் எப்படி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி நல்லா சூப்பரான சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் சுக்கா செய்கிறதுக்காக 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்க்கும் போது காரம் கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வறுக்கும் போது டேஸ்ட் பார்த்துட்டு காரம் கம்மியாக இருந்தால் அப்போ கூட சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கனுக்கான அளவுக்கு மட்டும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு இந்த மசாலாலே நல்லா சிக்கன் ஊறணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்லாம் ஊறி சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். ஊறட்டும். இப்போது கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். அது வரைக்கும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன சைஸ் பட்டை, 3 கிராம்பு, ஒரு மராத்தி போக்கு, ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா கழுவி வச்சுருக்க கருவேப்பிலை இலையும் இதில் சேர்த்துக்கலாம். 20 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் கலரில் வரணும். அந்த அளவுக்கு நல்லா பொறுமையாக வதக்கி விடுங்க. வெங்காயம் எவ்வளோ வதங்கி வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறுது. இப்போ ஒரு பழுத்து தக்காளி நல்லா கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க. சிக்கனோட கலர் மாற ஆரம்பிக்கும். அப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போதைக்கு அப்படியே லைட்டாகவே ட்ரை ரோஸ்ட்டே பண்ணுங்க. நல்லா எல்லா பக்கமும் சிக்கன் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தண்ணி சேர்த்தா தான் சீக்கிரமாக நல்லா வெந்து வரும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றுனதுலேயே இந்த கொஞ்சம் தண்ணியிலே நல்லா வதங்கி வந்துடும். பார்த்திங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கன்லேருந்து தண்ணி லைட்டாக பிரிய ஆரம்பிக்கும். லைட்டாக சிக்கனை நசுக்கி பார்த்தாலே தெரியும் வெந்திருக்கா இல்லையான்ட்டு. இப்போ இதுக்கேற்ற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கன் நல்லா முங்கி வரணும். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். தளன்னு நல்லா கொதிக்கும். கொதித்து தண்ணி நல்லா சுருண்டு வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியாக்கி வரும். அதுக்காக தான் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறோம். முன்னாடியே வெறும் 2 ஸ்பூன் அளவுக்கு தான் காஞ்ச மிளகாய் தூள் சேர்த்துருந்தோம். நீங்கள் காரத்தை பார்த்துட்டு அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் காரம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். மிளகாத்தூள் பாருங்கள் நல்லா கொதிக்குது. கொதிக்கும் போதே இந்த மிளகாத்தூளோட வாசனைலாம் நல்லா போக ஆரம்பிச்சிடும். நல்லா கொதிக்க கொதிக்க சிக்கனும் நல்லாவே வெந்து வரும். அப்பப்போ கீழே அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சுற்றி சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு இருந்தீங்கன்னா அப்போ அடி பிடிக்காமல் வரும். பாருங்கள் இப்போவே தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு. இன்னும் ட்ரை ஆகணும். அப்புறம் ஒரு ப்ரௌனிஷ் கலர் வரும். அப்போ தான் கடையில் கொடுக்குற டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. நல்லா அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கலர் மாறது தெரியும். நல்லா கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் எல்லாமே சுருண்டு வரும். அப்படி அதான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி பர்ஃபெக்டாக வந்திருக்குன்ட்டு. அவ்வளோதான். இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா ஹோட்டலில் எப்படி கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கு சப்பாத்திக்கெல்லாமே அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். ஏன் சும்மா கூட மழை நாளைக்கு சாப்பிட்லாம். டேஸ்ட் செம்மையாக இருக்கும். அவ்வளோதான். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில்
சிக்கன் சுக்கா தயார்.